ஹலோ, இந்த வீடியோவில் என்சிஆர்டி அதாவது சிபிஎஸ்சி மேக்ஸ் கிளாஸ் 12 அதில் வால்யூம் 2 இருக்குல்ல, எக்ஸசைஸ் நம்பர் 7.2 அதில் இன்டெக்ரல்ஸ் சாப்டர் அதில் உள்ள ஒரு கொஸ்டின் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் இருந்தால் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம இந்த கொஸ்டின்குள்ளே போகலாம் வித்தவுட் டிலே. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். வாட் ஷுட் டூ ஃபர்ஸ்ட், முதல்ல நம்ம சொல்யூஷன் எழுதிக்கிறோம். எழுதிட்டு கொடுத்துருக்கிறத நம்ம ஐ அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஐ இஸ் ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்கிறது இன்டெக்ரண்ட் 1 மைனஸ் tan x dx. எழுதியாச்சா? இப்போ இந்த யூனிட் ஃபுல்லாக நம்ம மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு சின்ன சேஞ்சுக்காக இந்த பர்டிகுலர் இந்த கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு சில டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, போலாமா? இப்போ நம்ம tan x நம்ம எப்படி எழுதலாம்? we can write sin x by cos x. எழுதலாமா? tan x sin x by cos x எழுதலாமா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு நான் ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறேன். எனக்கு இங்கே 1 இருக்கா, இந்த இடத்துல 1 வந்து எனக்கு எல்சிஎம் எடுக்கும் பொழுது எனக்கு இங்கே டினாமினேட்டர் வந்து எனக்கு என்ன இல்லை, cos x வரணும். cos x இருந்தால் தான் நான் மொத்தமாக குரூப் பண்ண முடியும், அப்படி தானே? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் மேலேயும் கீழேயும் நான் cos x எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஐ எம் ரைட்டிங் இட். என்ன வருதுன்னா 1 டிவைடட் பை, நான் அந்த 1க்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை cos x ஆன் த நியூமரேட்டர் அண்ட் cos x ஆன் த டினாமினேட்டர். இங்கே எனக்கு யார் இருக்காங்க, sin x by cos x அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இங்கே எனக்கு இன்டெகிரேஷன் சிம்பிள் இருக்குது, எனக்கு dx இருக்குது. ஸோ ஒரே டேர்ம் cos x இருக்கிறதால வாட் கேன் ஐ டூ, ஐ கேன் டோட்டலி குரூப் இட். மொத்தமாக குரூப் பண்ணி எழுதிக்கலாமா? மொத்தமாக நான் குரூப் பண்ணி ஐ வில் ரைட் இட் அஸ் cos x. இப்போ 1 டிவைடட் பை a பை பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட் கேன் ஐ டூ? ஸோ இதை நான் ஐ வில் ரைட் இட். இப்போ இதை மாதிரி எழுதுறேனே, 1 டிவைடட் பை a பை பின்னு இருந்தால் ஹவு கேன் ஐ ரைட் இட், 1 இன்ட்டு b பை ஏன்னு எழுதலாம். ஸோ அந்த கீழே இருக்கிற அந்த b வந்து இட் கோஸ் டு தி நியூமரேட்டர், அப்படி தானே? ஸோ அதனால் இந்த cos x நான் என்ன பண்ணிடலாம், ஐ கேன் டேக் இட் டு தி நியூமரேட்டர் அண்ட் மல்டிப்ளை வித் 1. 1ஓட மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு எனிதிங் இஸ் எனிதிங். ஸோ இந்த இடத்துல எனக்கு cos x வந்துடும். இப்போ ஒரு சின்ன லிபர்ட்டி எடுத்துக்கிறேன், ஒரு ஃப்ரீடம் எடுத்துக்கிறேன். என்ன ஃப்ரீடம் எடுத்துக்கிறேன்னா, நான் மேலேயும் கீழே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை 2 ஆன் த நியூமரேட்டர் அண்ட் 2 ஆன் த டினாமினேட்டர். ஏன், இப்போ நமக்கு இந்த யூனிட் ஃபுல்லாக சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலமாக தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணுறதுனால எனக்கு இங்கே எனக்கு என்ன இல்லைன்னா, இப்போ cos x மைனஸ் sin x பண்ணால் எனக்கு cos x பண்ணால் எனக்கு மைனஸ் sin x பண்ணால் எனக்கு cos x, அந்த டேர்ம் எனக்கு இல்லவே இல்லை. பார்த்தீங்களா? அதை நான் கொண்டு வந்துக்கிறேன். அது கொண்டு வர்றதுக்காக இவ்வளோத்தையும் நான் ஐ எம் டூயிங் இட் ஹியர். ஓகேவா? நான் மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மேலே இப்போ எனக்கு 2 cos x வந்துருச்சா? அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ப்ளஸ் sin x மைனஸ் sin x எல்லாம் நியூமரேட்டரில் நான் எழுத போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரைட் ப்ளஸ் sin x அண்ட் மைனஸ் sin x. ஸோ 2 இன்ட்டு cos x. நான் அந்த 2 இன்ட்டு cos x நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு ரைட் இட் இஸ் cos x ப்ளஸ் cos xன்னு எழுதுறேன். அப்படின்னா 2 cos x தானே? ஸோ அடுத்து நான் நியூமரேட்டரில் என்ன எழுதுறேன், ப்ளஸ் sin x மைனஸ் sin x, அதையும் நான் எழுதிக்கிறேன். ஸோ 2 cos x நான் என்னென்னு எழுதிக்கிறேன், cos x ப்ளஸ் cos xம் நான் எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் ஆட் பண்ணுறேன். sin x மைனஸ் sin x என்ன, 0. அதனால் அங்கே 0 இருக்கும், அந்த 0 இப்படி எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு கீழே டினாமினேட்டர் 2 இருக்குது, cos x மைனஸ் sin x. இப்போ இந்த 2ங்கிறது இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட், இன்டெகிரேஷனுக்கு சம்மந்தமே இல்லாதால் நம்ம யாரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம், எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். அந்த 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ரிமூவ் இட் அவுட் சைட் த இன்டெகிரல். நான் என் இன்டெகிரலுக்கு விட்டு வெளியே எழுதிக்கிறேன். ஓகேவா? சரி, எனக்கு 1/2 வெளியே இருக்குது.
இப்போ நியூமரேட்டர் நான் தனித்தனியாக நான் 2 டேர்மாக நான் கோயிங் டு குரூப் இட். நான் 2 டேர்மாக தனித்தனி டேர்மாக நான் எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்? காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் நான் தனியாக எழுதிக்க போகிறேன். அடுத்து காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸை நான் தனியாக எழுதிக்க போகிறேன். போலாமா? ஸோ எனக்கு என்ன வரும்? 1/2 காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸை மட்டும் தனியாக எழுதுகிறேன். நியூமரேட்டரில் இருக்க காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் தனியாக எழுதுகிறேன். மொத்தமாக குரூப் பண்ணியாச்சு. அடுத்து ப்ளஸ் எழுதிட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸை நான் தனியாக எழுதிக்கிறேன். dx தானே, the whole divided by cos x minus sin x divided by இல்லையாச்சா? இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஐம் கோயிங் டு குரூப் பீப்புள்ஸ். நான் இந்த பர்சனையும் மொத்தமாக நான் குரூப் பண்ணிக்கிறேன், இந்த பர்சனையும் தனியாக நான் குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணி தனித்தனியாக எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அந்த சப்ஸ்டியூட்டிங் ஃபங்க்ஷன் நமக்கு கிடச்சிச்சு பாருங்களேன். ஸோ 1/2 இன்டெக்ரல் ஓவர் எனக்கு என்ன வந்திருக்கு? காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் divided by cos x minus sin x. இங்கே என்ன வந்திருக்கும்? அதே மாதிரி I can write it cos x minus sin x divided by cos x minus sin x into dx. இப்போ இங்கே என்ன ஆகும்? மேலே cos x minus sin x, கீழே cos x minus sin x ரெண்டு கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்ன ஆயிரும்? அந்த இடத்துல 1 அப்படின்னு வந்திருக்கும். அப்படி தானே? ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாக மெத்தட் ஆஃப் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி தானே பண்ணுறோம். எஃப் ஆஃப் ஜி, ஜியோட டெரிவேட்டிவ் நமக்கு வெளியே இருக்கணும். பக்கத்தில் ஏதாவது வெளியே இருக்கணும்னா தள்ளி மல்டிப்ளிகேஷன்லேயே ஏதோ சம் டிவிஷன்லேயோ ஏதோ ரூட்டுக்குள்ளே ஏதோ சம்திங் இருக்கணும். ஸோ எனக்கு ஜி டேஷ் டைம்ஸ் ஆஃப் டிஎக்ஸ். காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் என்ன? வாட் இஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ்? அதை நம்ம என்ன பண்ணலாம்? காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு மைனஸ் சைன், சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ். ஸோ எனக்கு மைனஸ் மைனஸ் ரெண்டு டேர்ம்லேயும் இருக்குது. ஸோ எனக்கு மைனஸை மொத்தமாக காமன் எடுத்தால் மேலே இருக்க டேர்ம் எனக்கு வந்துடுது. அப்படி தானே? ஸோ எனக்கு இன்டெகிரேட்டிங் சப்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷன் என்னது? இன்டெகிரேஷனுக்கான சப்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். அதை நான் எடுத்துக்கிட்டோமா? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ நான் இதை என்ன கண்டுபிடிக்கணும்? டிடி பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணுமா? டிடி பை டிஎக்ஸ். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், சைன் எக்ஸை பண்ணால் எனக்கு காஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? மைனஸ் நான் வெளியே எடுத்துடலாம். ஸோ எனக்கு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஸோ சாரி, டிஎக்ஸ் நான் வெளியே எடுத்துடலாம். டிஎக்ஸ் சாரி டிஎக்ஸ் நான் இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ டிடி பை என்ன ஆயிருக்கும்? டினாமினேட்டரில் என்ன வந்துடும்? டிடி டிவைடட் பை மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். நான் மொத்தமாக மைனஸை காமன் பண்ணும்பொழுது வாட் இட் ஹேப்பன்ஸ்? எனக்கு ப்ளஸ்ன்னு வந்துடுமா? இந்த இடத்துல ரெண்டுமே ப்ளஸ் வந்துடும். ஓகே, புரியுதாடா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த இதில் தான் எனக்கு அந்த சப்ஸ்டியூட்டிங் ஃபங்க்ஷன் எனக்கு தேவைப்படுது. இது எனக்கு ரொம்ப சிம்பிள். 1 எனக்கு சிம்பிள் தான். ஸோ நான் இதுக்கு மட்டும்தான் அந்த கன்வர்ஷன் நான் எழுத போகிறேன். அந்த 1 நான் அப்படியே விட்டுற போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 1/2 வெளியே இருக்குது. மொத்தமாக எனக்கு வெளியே இருக்குது. ஐ ஹாவ் டோட்டலி அவுட் சைட். 1/2 வெளியே இருக்குது. எனக்கு 1/2 நான் ரெண்டுத்துக்கு தனித்தனியாக இன்டெக்ரல் எழுதிக்கிறேன். எனக்கு என்ன இருக்குன்னா காஸ் எக்ஸ் plus sin x divided by cos x minus sin x dx இருக்கா? ஸோ ப்ளஸ் நான் என்ன பண்ணிக்கலாம்? இன்டெக்ரல் ஓவர் dx எழுதியாச்சு. ஸோ அப்போ நான் அங்கே பக்கத்தில் எழுதிக்கலாம் போலயே. ஐ கேன் ரைட் இட் நியர்பை.
ஓகே. ஸோ இன்டெகிரலில் ஒரு டிஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், ஸோ இன்டெகிரலுங்கிறது என்ன, ஆன்டி டெரிவேட்டிவ். ஸோ அப்படின்னா இன்டெகிரலில் ஒரு டிஎக்ஸுங்கிறது டிஃப்ரென்ஷியேஷன் எடுத்து விட்டுரும், அது எக்ஸ். ஸோ இன்டெகிரல் ஓவர் டிஎக்ஸ் இஸ் எக்ஸ். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், டீன்னு எழுதிக்கலாமா? ஐ கேன் ரைட் இட் அஸ் டி, டீன்னு எழுதிக்கலாம். டிடி என்னென்னு டிஎக்ஸ் என்னென்னு எழுதிக்கலாம், மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? இதை பார்த்தோம். டிடி என்னென்னு டிஎக்ஸ் என்னென்னு எழுதலாம், டிஎக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி டிவைடட் பை மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படி எழுதலாம்ல. ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ டிடி ஒரு மைனஸ் இருக்கும் இன்ட்டு sin x plus cos x. இப்போ யார் யார் கேன்சல் ஆயிடுவாங்க, sin x plus cos x sin x plus cos x கேன்சல் ஆயிடும். I can cancel sin x plus cos x and sin x plus cos x. ஸோ எனக்கு என்ன வந்திருக்கும், மைனஸ் dt by t அப்படி தானே வரும், மைனஸ் dt by t. ஸோ ஃபர்தர் கோயிங் 1/2 நான் ஒரு மைனஸை வெளியே எடுத்துக்கிறேன். இந்த 1/2 நான் ரெண்டுத்துக்கு கொண்டு போயிடலாமா, கேன் ஐ பிரிங் இட் ஃபார் போத். ஸோ டிடி பை டி, அந்த 1/2 நான் எடுத்துகிட்டு போனேன்னா x/2. நான் ஃபஸ்ட்டே இங்கே ஒரு இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி ஒன்று ஆட் பண்ணியிருக்கணும், நான் மொத்தமாக ஒரு சி அப்படின்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 1/t dt என்ன, log t அப்படி தானேப்பா. ஸோ 1/t dtங்கிறது log t, log of modulus t plus x/2 plus integrating constant c. And we have a minus here. நமக்கு ஒரு மைனஸ் இருந்துகிட்டே இருக்குல்ல, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே ஆமாம் இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது. we'll have a minus there, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸ் 1/2 டீக்கு பதில் என்ன எழுதலாம், ஃபஸ்ட்டு எந்த வேரியபிளை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோமோ அந்த வேரியபிளுக்கு எல்லாத்தையும் மாற்றிடணும். So cos x minus sin x plus x/2 plus c. ஓகேவாடா, இந்த நம்முடைய ஆன்சர். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சில கணக்குகள் இப்படி வந்தால் இப்படி தான் அப்ரோச் பண்ணணுங்கிறத நீங்கள் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடணும். எக்ஸாமில் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான், இன்டெகிரேஷன் ஒன்றும் பெரிய டஃப்பான கான்செப்ட்லாம் கிடையாது. Okay, thank you for watching the video till the end. See you in the next video. Like, subscribe. Nandri. Bye.